கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பெந்தெகோஸ்தே என்ற ஒரு நாள் வந்தது. அது ஒரு பண்டிகை, அது ஒரு ஃபெஸ்டிவல் டைமுங்க. எல்லாரும் அந்த 120 சீடர்கள் ஒருமனப்பட்டு அதே வீடு தாங்க, அந்த வீட்டில் தாங்க இருந்தாங்க. அந்த முதல் மாடியில் உட்காந்து இருந்தாங்க. அவங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம் போல, திருந்தி இருந்தாங்க. சீடன் பேதுரு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக, ஆடுகளை மெய்ப்பாயாக இயேசு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பேதுரு பொறுப்பெடுத்து அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல எல்லாருமே ஒருமனப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டானது. பெரிய சத்தம். எல்லாரும் வீட்டில் 120 பேரும் அமைதியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மனப்பட்டு எல்லாரும் ஒன்றையே சிந்தித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய காத்தடிச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த மாதிரி சத்தம் வானத்திலிருந்து இவங்க வீட்டுக்குள்ள முதல் மாடியில் இருக்கிற இவங்க வீட்டுக்குள்ள வருது. உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் அந்த சத்தம் கேட்குது. ஒருத்தருக்கு மட்டும் கேட்கல, எல்லாருக்கும் கேட்குதுங்க. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்படுது. அவங்க நாக்கெல்லாம் அக்கினி, தீ எரியுது அவங்க நாக்கில். அதை மாதிரி ஒரு நாக்கு திடீர்னு மாறுது. இவங்க நாக்கு அக்கினி நாக்காக மாறுது. ஒவ்வொருத்தர் மேலேயும் உட்காருது. 120 பேர் மேலேயும் உட்காருதுங்க. அப்புறம் எல்லாருமே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுறாங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின ஒவ்வொரு பாஷைப்படி அவங்க பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் கொடுத்தாரு பேச சொல்லி. இவங்க பேசினாங்க. அப்போது யூதர்கள் என்னென்னா உலகம் ஃபுல்லாக சிதறி தான் இருந்தாங்க அந்த காலத்துலேயும். அவங்களாம் இந்த பெந்தெகோஸ்தே இந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்திருந்தாங்கங்க. எல்லா நாட்டிலேருந்தும் வந்திருந்தாங்க. ரொம்ப தேவபக்தி உள்ள யூதர்கள் அவங்களாம். இந்த உலகம் ஃபுல்லாக பரவி வாழ்ந்தாங்க பார்த்திங்களா, அவங்களாம் ரொம்ப தேவபக்தி. அதனால் இந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்திருக்காங்க. எருசலேமில் வந்திருந்தாங்க. இந்த சத்தம் கேட்குது. 120 பேரும் 120 மொழிகளில் பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் வானத்துக்கு கீழே எத்தனை மொழிகள் இருக்கோ 120 மொழிகளில் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. திரளான ஜனங்கள் கூடி வராங்க. என்னடா அது, என்னுடைய நான் எந்த ஊரில் வாழ்கிறேனோ, எந்த நாட்டில் வாழ்கிறேனோ அந்த பேசுகிற மொழியே இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாரும் அதிசயப்பட்டு நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நிற்கிறாங்க. இவர் நான் வாழ்கிற நாட்டில் பேசுகிற மொழியை பேசுகிறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு கலக்கம் வந்துருச்சு. இவங்க எங்கள் நாட்டுக்கே வாழலையே, இங்கே தானே இருக்காங்க, எப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு கலக்கம் அடைந்தார்கள். பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா? இவங்க படிக்கக்கூட மாட்டாங்க, வேறு ஊருக்கு ஃபாரின்கெலாம் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாம் வாழ்கிற நாட்டில் உள்ள மொழியை எப்படி இவங்க பேசுகிறாங்க, இது எப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ள கலக்கம். பார்த்தர், மேதர், எலாமித்தர், மெசபோத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து, இந்த மாதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கவலைப்படுறாங்க. எல்லாம் இந்த நாட்டில் உள்ள மொழிகள் எல்லாம் பேசுகிறாங்களே. சிரேனே பட்டணத்தை சுற்றி இருந்தவர்கள் அவங்களும் அதிசயப்படுறாங்க. எங்கள் சைடில் உள்ள லாங்குவேஜ்லாம் இவங்க பேசுகிறாங்களே. அப்புறம் அந்த எருசலேமில் வாழ்கிற ரோமபுரியர், யூத மார்க்கத்தில் அமைந்தவர்கள், கிரேக்கர்கள், அரேபியர்கள் எல்லாருமே வராங்க. எல்லாரும் இவங்களை வேடிக்கை பார்க்குறாங்க. எப்படிப்பா இவங்க காலையிலேயே கற்றுக்கிட்டாங்களா நம்ம மொழியை? எந்த டியூஷன் சென்டரும் போகாமல், எந்த கோச்சிங் சென்டரும் போகாமல் இவங்க நம்ம மொழியை பேசுகிறாங்களே, எப்படி பிரமித்து நிற்கிறாங்க பக்கத்தில் நின்று. இது என்ன மாதிரி முடிய போகுது தெரியலையே அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசினாங்க. ஃபுல்லாக தேவனுடைய மகத்துவத்தை பேசினாங்க. இது எதை மாதிரி இருக்குங்க, இன்னொரு பாபேல் கோபுரம் மாதிரி இருக்குல்ல. பாபேல் கோபுரத்தில் தான் மொழி பிரிஞ்சிச்சு. கரெக்டாக எல்லாருமே ஒவ்வொரு மொழிகளை பேசினாங்க, அப்படி தானே?
ஒரே மொழிகளாக இருந்துச்சு, ஒரே மொழி தான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும். அந்த மொழி என்ன ஆச்சு, அப்போ தான் பிரிஞ்சிச்சு, பாபேல் கோபுரத்தில் தான். இப்போ பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்போது 120 பேரும் 120 மொழிகளில் பேசுகிறாங்க. இது அடுத்த பாபேல் கோபுரம் மாதிரியே தோணுதில்ல. அப்போ தான் நம்ம பேதுரு எழுந்து யோசிக்கிறாங்க, இவங்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே நம்மளை பார்க்குறதுக்கு, புரிஞ்சுக்கிட்டாங்க தேவன் அனுப்பியிருக்காரு, இயேசு அனுப்பியிருக்காருன்னு. அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க, இவங்க குடிச்சிட்டு வளர்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. உடனே பேதுரு எழுந்துட்டாங்க. பேதுரு பொறுப்பாக இருந்தாங்க. இயேசு நல்லா நறுக்குன்னு போகும்போதே சொல்லிட்டு தான் போனார், என்னுடைய ஆடுகளை மெய்ப்பாயாக, ஆட்டுக்குடிகளை மெய்ப்பாயாக. அதனால் உஷாராக பேதுரு எழுந்து நின்றுட்டாங்க. என்ன பேசுனாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம். பேதுரு இந்த மக்கள்கிட்ட என்ன பேசுனாங்க நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.